ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 18 நாட்கள் தான் இருக்கிறது. ராவணாவுக்கு தொடர்ந்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பதிவு போட்டிருந்தேன். காரைக்குடி தொகுதிக்கு போயிட்டு வந்ததை பற்றி, தேர்தல் பணிமனையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே என்ன மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே எப்படி செயல் திட்டங்கள் அப்படின்றத பற்றி பேசி அங்கே ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்திருந்தேன். அந்த செயல் திட்டங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பகுதியில் எப்படி பிரச்சாரம்னு ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை நேரடியாக அவர்கிட்டே கேட்டு பதிவிட்ட அது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த கடைசி தேதி 21ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இடத்த குறிப்பிட்டு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ரிப்போர்ட் அடித்து உடனே அந்த பதிவையே தூக்கிட்டு இருக்கு கூகுள். இதோட 4வது முறை தொடர்ந்து 3வது முறை நடக்குது. என்னன்னு தெரியல, எனக்கும் குழப்பமாக இருக்குது. அது இருக்கட்டும், பேசுவோம். இப்போ அந்த பதிவு, அந்த பேட்டி எடுத்திருந்தல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி இதோட இணைச்சி உங்களுக்கு அதை துண்டித்து இதோட இணைச்சி போடுறேன். உங்களுக்கு பாருங்கள் அதை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவசரமாக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மற்றவர்களும் விருப்பம் உள்ளவர்களும் உடனடியாக காரைக்குடி தொகுதிகளுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பணிமனை தொடர்பாளர்களோடு தொடர்பு எடுத்து பேசி களப்பணிக்குள்ளே போயிடணும். அதுதான் இந்த திட்டப்படி. பார்த்திங்கன்னா ஒரு வார்டுக்கும் ஆன தொடர்பாளர்கள் எண்ணு கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் போன உடனே என்னென்னா, எந்த பகுதிக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு தேர்தல் வேலை, இந்த பிரச்சார வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுடுவாங்க. அதை இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த தம்பிகளும் சகோதரிகளும் தங்கைகளும் மற்றவர்களும் அந்த தூர பகுதிகள் இதெல்லாம் குறைவான இடங்களுக்கு முன்னாடி கடந்த தேர்தலில் குறைவாக எடுத்திருந்த அந்த பகுதிகளை திட்டமிட்டு இப்போ உள்ளே போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஆட்கள் தேவைப்படுகிறது. இது மிக குறைவான நாள். இது ஏற்கனவே எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் எவ்வளோ வேகமாக முடியுமோ அங்கே போயிட்டு இணைஞ்சி எந்தெந்த பகுதிக்கு எங்கே போகணும், அங்கே இருக்கிற பொறுப்பாளர் 3 பணிமனைகள் இருக்கிறது. 3க்குமான தங்குமிடம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனியான மண்டபம் இருக்கிறது. எல்லா வித வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. பேருந்து நிலையத்திலிருந்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான வாகனங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு உணவு ஏற்பாடு மிக நேர்த்தியாக செய்திருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு 3-4 இடத்துல பிரத்யேகமான சமையல். அங்கேருந்து எல்லா பிரச்சார பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார உணவு வந்துடும். அதுக்கு பிறகு தங்கிறது. அது மாலை பிரச்சாரம் எப்படி இருக்கணும், காலை பிரச்சாரம் எப்படி இருக்கணும், குறிப்பாக நல்லா பேசக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் இந்த இலவச திட்டங்கள் அப்படின்னு அறிவிக்கிறத பற்றி எடுத்துரைச்சு அது எவ்வளவு சங்கடங்களை பின்னாடி நமக்கு ஏற்படுத்தும், எவ்வளோ வரிகளை உயர்த்தும், இப்போதைக்கு நம்ம எவ்வளோ சுமையோடு இருக்கிறதெல்லாம் பேசக்கூடிய தம்பிமார்களும் தங்கைகளும் களத்தில் போய் அவங்களோட இணைஞ்சிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் நம்ம சொல்லி பேசியிருந்தோம். அதை ரிப்போர்ட் அடித்து அந்த பதிவையே தூக்கி இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தம்பிக்கிட்ட பேசுனது தான் இப்போ அடுத்தது வரப்போகுது. அவர் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார். எந்தெந்த பகுதியில் எப்படிலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், எப்படி பிரச்சார யுத்தியை செய்திருக்கிறோம்னு சொல்லிட்டு. இந்த பணிமனை, பிரதான பணிமனை சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்துக்கு எதிராக தான் இருக்குது. பக்கத்தில் முக்கியமான சந்திப்பில் இது இருக்கிறது. வழக்கம் போல் அங்கே இலவசங்களை சொல்லக்கூடிய திட்டங்கள் அந்த வேட்பாளர்கள் தான் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் சரி, இலவசம்லாம் கிடையாது. இதுக்கான ஒரு மாற்று திட்டம் இந்த தொகுதிக்குள்ளே கொண்டுட்டு வரோம் அப்படின்றத பற்றி பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுத்து போயிட்டுருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. இப்போ எனக்கு நீ மாதம் ஒரு தொகையை கொடுக்குறது, இலவசமாக கொடுக்குறத விட, மொத்தமாக ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி சொல்கிறத விட, நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு வேலை அந்த தொகுதிக்குள்ளே இருக்கும். இது தென்னகம் விஷ்ணுனுடைய அந்த வலைதளத்துக்கு ஒரு நீண்ட பேட்டியை தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஏன் இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கணும், ஏன் இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் வெற்றி பெறுவது அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஒரு பகுதி என்னவா பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இது ஏதோ ஒரு வெற்றி. இது நிறை இருக்கிறது, குறை இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார் என்றால் இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடுமா, இதில் எந்த குறை இருக்கிறது, இது சரியாக இருக்கிறது, நாம் எவரோடு சேர்ந்து தான் இப்போதைக்கு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம செய்யலாம். இன்னொரு வீட்டுக்கு போய் நம்ம என்ன தான் அலங்காரம் செய்து பெயிண்ட் அடித்து, என்ன தான் முறைவாசல் செய்து, என்ன தான் ஒழுங்கு பண்ணி, என்ன தான் அழகுபடுத்தி அதை வீடாக நிறுத்தினாலும் கூட நாளைக்கு வீட்டுக்கு சொந்தக்காரன் உங்களை வெளியில் தான் நிறுத்துவாங்க. எனக்குன்னு ஒரு குடிசை இருக்கணும், எனக்குன்னு ஒரு கார்டு, ஒரு அட்டை இருக்கணும், என்னுடைய முகவரியை கொண்ட விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்களே, நான் யார் அப்படின்ற ஒரு முகவரி இருக்கணும். அந்த முகவரி
குடிசையாக இருக்கட்டும் பரவாயில்ல. அந்த குடிசையை ஒழுகுறதா கூட இருக்கட்டும் பரவாயில்ல. இப்போதைக்கு குடிசையாக இருக்கட்டும், ஒழுகட்டும், குறைகள் இருக்கட்டும், சோறு இல்லாமல் கூட இருக்கட்டும். அது எனக்கான ஒரு இடம், எனக்கு ஒரு இந்த இந்த இடத்துல இந்த குடிசையில் நான் இருக்கிறேன், எனக்கான முகவரி. அதுதான் இதனுடைய வெற்றியினுடைய நோக்கம். வெற்றி பெற்றா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அது குடிசையாகவே இருக்கட்டும், ஒழுகட்டும், சுவரே இல்லை கரெக்ட். பட் எனக்கான முகவரி இதுதான். எனக்கு அடுத்த தலைமுறை வந்து அது பிரம்மாண்ட வீடாக கட்டும், அலங்காரமாக மாற்றும். என்னென்ன தேவைகள் அந்த வீட்டுக்குள்ளே வேணுமோ எல்லாத்தையும் கொண்டுட்டு வரணும். இப்போ எனக்கு அந்த இடமும் அந்த முகவரியும், நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் அப்படின்ற என்னுடைய முகவரி, தமிழ் தேசியத்தினுடைய முகவரி ஒன்று வேண்டும். அவ்வளோதான். இந்த தமிழ் தேசியத்தினுடைய அரசியலுக்கு ஒரு முகவரி வேண்டும். இதை தான் நம்ம வலியுறுத்தி பிரச்சாரம் பண்ணுறோம். ஒரு பக்கம் திராவிடம், ஒரு பக்கம் தமிழ் தேசியம். இதான் அங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கும் தமிழ் தேசியர்களுக்குமான ஒரு யுத்த களம் தான் அந்த தேர்தல் களம். நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க தோழர்கள். தனித்து நின்று என்ன செய்து விட போகிறீர்கள், நீங்கள் பொது எதிரியை வீழ்த்து, அது வழக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் இல்லை. ஏன் நமக்கு இது முக்கியம் அப்படின்னு. சரி, என்ன ஆகிடும் உங்களுக்கு, கூட்டெல்லாம் வருகிறதான்னு. இதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, இருக்கணும். நாம் என்ன நடக்குன்றதை சொல்ல வரேன். இன்னும் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த காரைக்குடி இல்லை தமிழ் தேசிய தலங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்குன்னா எல்லாரும் களத்துக்கு வந்துடுவாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவ்வளோ எளிதாக வந்து வென்று விட்டு போய்விடலாம் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. 21 பிப்ரவரி 21 சமூக வலைத்தளங்களும் பிரதான ஊடகங்கள் எல்லாம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருச்சியில் நடந்தப்போ பாதி இடங்களுக்கு மேலாக காலியாக இருக்கிறது அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த நேரலையில் பார்க்க தமிழ் தேசியர்கள் நிறைய பேர் வந்து அழுதாங்க, கதறி அழுதாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த இடத்துலேருந்து வெளியிலேருந்து கிளம்பி அந்த நிகழ்ச்சி இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறவங்க கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சில பேர் கண்ணீர் விட்டு அழுது பேசுனதை பதிவு பண்ணியிருந்தேன். இவ்வளவு தான் தமிழ் தேசியம், சீமான் சொல்லி வந்தது எல்லாமே இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, சீமான் விழுந்து விட்டார் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் களம் வந்து மாறுச்சு. அங்கே பிறகு எத்தனை லட்சம் மக்கள் அங்கே கூடுனாங்க. அந்த அரங்கம் வழிந்து அது பிறகு வெளியில் ரோடு முழுக்க இன்னும் வந்து எட்டி அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாமல் வழிநெடுக்க தங்கி போன எத்தனையோ ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாட்சி. அதை போலத்தான் இன்றைக்கி இந்த தேர்தல் களம் இருக்கிறது. காரைக்குடி தொகுதியும் எல்லாம் மாறும். நெருங்க இந்த தேர்தல் களம் கட்டாயம் மாறி தமிழ் தேசியத்தினுடைய கையில் வந்து விழும். இதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் அந்த தொகுதியில் இருக்கிறது. மக்கள் வந்து, நான் தனிப்பட்ட பேட்டியெல்லாம் எடுத்திருக்கேன், அதை அடுத்தது நாங்கள் போடுறோம். ஒரு பெரிய கோயில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கிட்டையும் பேசியிருந்தோம். இதெல்லாம் பேசி போட்டிருந்தது தான் ஒன்று எடுத்துட்டாங்க. இப்போ திரும்ப நான் இதை பதிவு செய்கிறேன். இப்படி பல விடயங்கள் வந்திருக்கு. ஒரு நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை அந்த தொகுதி மக்கள் மத்தியில், இளைஞர் மத்தியில். சாதியெல்லாம் பார்க்காததால ஒரு காலம் மலையேறி போச்சு. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் மட்டும், இந்த பெரியவர்கள்கிட்ட மட்டும் அந்த உணர்வு இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் அதெல்லாம் இல்லை. நடக்கிறது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான ஒரு யுத்தம். இங்கே மண் வளம், மலை வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பை இந்த தொகுதிக்குள்ளே நிரந்தரமாக கொண்டுட்டு வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய அந்த போக்கை, போயிட்டு அங்கே போனால் தான் பழப்பு அப்படின்ற ஒரு நிலையை மாற்றுறதுக்கான பெரும் திட்டத்தோடு நாம் தமிழர் கட்சி காரைக்குடி தொகுதிக்குள்ளே நிற்குது. அதை பற்றி விரிவாக நம்ம அடுத்தடுத்து நிறைய பேசுவோம். முதலில் வெளியூரில் இருக்கக்கூடிய களப்பணி செய்யணும்னு விரும்புகிறவர்கள் உடனடியாக காரைக்குடி தொகுதியில் குறிப்பிட்ட அந்த தோழர்கள் எல்லாம் பணிமனைக்கு போய் சேர்ந்தாக போது அங்கேருந்து பிரித்து விடுவாங்க. உடனடியாக அங்கே போய் சேரணுன்ற அந்த கோரிக்கையோடு அந்த திட்டம் என்னவாக இருக்கிறதுன்னு சம்மந்தப்பட்ட அந்த தம்பியை வந்து ஒரு பதிவு பேட்டி எடுத்திருக்கு. அது என்னன்னு பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல விஷயங்கள் பார்த்ததையும் சந்தித்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் என்னவா இருக்கீங்க? என் பேர் ராமஜெயம். நான் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர். இதுக்கு முன்னால் காரைக்குடி நகர அமைப்பாளர், தொகுதி செயலாளர் இருந்தேன். சரி, மாவட்ட தலைவர், இப்போ மாநில இளைஞர் பாசறை. முதல்ல வந்து இவ்வளோ பெரிய பேனர் வந்து இது என்ன, அந்த பேனரில் என்ன சொல்லியிருக்கீங்க? ஒரே ஊர் பேராக இருக்குது, என்ன சொல்லியிருக்கீங்க? இது வந்து மொத்தம் வந்து நம்ம காரைக்குடி தொகுதியை வந்து 12 நிர்வாகமாக பிரிச்சிருக்கோம். 12 மாவட்டமும் பிரிச்சிருக்கோம். 12 மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் ஒரு 30 பூத்து வர்ற மாட்டியா ஆவரேஜ் பண்ணி தான் பிரிச்சிருக்கோம் 12 மாவட்டமா. அதுல ஒவ்வொரு மாவட்டத்தோட இதுதான் ஒவ்வொரு காலமும் 12, மொத்தம் 12 காலம். அதுல வந்து 31ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி 10 நாள் லிஸ்ட். இது வந்து முதல் 10 நாள் லிஸ்ட், இன்னொரு 10 நாள் லிஸ்ட் இருக்கு.
நாங்க இப்போதைக்கு அதுல அவ்வளவுதான் போட முடிஞ்சது. ம். மொத்தம் அடுத்த லிஸ்ட் 10 நாள் முடிஞ்சோன்னு திரும்ப வச்சிருக்கோம். ம். இதுல வந்து ஒவ்வொரு காலமும் வந்து 2 காலை மாலை ம். அப்படின்னா முதல் 4 அந்த வெள்ளக்கட்டை முதல்ல இருக்கிறது ஒரு நாள், வெள்ளக்கட்டை வந்து ஒரு 2 நாள். ஒரு நாள் ஒரு காலை நாள். மாலை. ஆ, வெள்ளக்கட்டத்துல முதல் பாதி வந்து ஒரு நாள் ஆ. காலை மாலை, ம். 2வது பாதி வந்து அடுத்த நாள் காலை மாலை. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி. வெள்ளக்கட்டம் என்னன்னா வந்து பிரச்சார வாகனம். ம். பிரச்சார வாகனம் ஓ, போறது. ஓ. அந்த பச்சை கலர்ல இருக்க கட்டம் வந்து துண்டறிக்கை பெறக்கூடிய ஓ. நோட்டீஸ் மொத்தம் மக்கள் போய் கொடுத்து பிரச்சாரம் பண்றது. பிரச்சாரம் பண்ற ஓகே. மாட்டேன் துண்டறிக்கை கொடுத்து. ஆ. முதல் கட்டம் வந்து பிரச்சார வாகனத்தோட போய் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த ஊதா கலர்ல இருக்க கட்டடம் வந்து எல்இடி வாகனம். ம், ம். அண்ணன் பேசுற LED போய் அங்கங்க போட்டு காட்டுறது மக்கள். அந்தந்த பகுதிக்குள்ள சரி. ஒரு பகுதியில எல்இடி வாகனம் போகும், அடுத்த வீதியில துண்டறிக்கை கொடுப்பாங்க. அது ம். மாட்டியா போயிட்டே இருக்கும். ம். இது ஃபுல்லா அது மாட்டியா தான் ஒவ்வொரு பகுதியும் பிரிச்சிருக்கோம். இதுல வெள்ளை என்றது பிரச்சார வாகனம். ஆமா பிரச்சார வாகனம். பச்சை கலர் பச்சை கலர்னா நோட்டீஸ் துண்டறிக்கை துண்டறிக்கை கொடுக்குறது. பிரச்சாரம் பண்றது. ஊதா கலர் வந்து எல்இடி. எல்இடில போயிட்டு பிரச்சாரம் பிரச்சாரம் பண்றது. ஓகே. இது மாட்டியா 3ஆ பிரிச்சிருக்கோம். சரி. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு நாள்ல தொடர்ச்சியா அடுத்து ஒரே பகுதிக்குள்ள வந்துடக்கூடாது. ம். அதனாலதான் நாங்க இந்த ஷெட்யூல் பிரிச்சிருக்கோம். ம். முதல் ஒரு முறை பகுதி போறது, ஒரு பகுதி 2வது சுத்தா போறது, 3வது சுத்தா அது மாதிரி பிரிச்சிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் அங்க வெள்ளம் வந்துச்சுன்னா திரும்ப உங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை வந்துருச்சுன்னா ம். திரும்ப அந்த மாவட்டத்துல கடைசியா ஒரு பிரச்சனை ம், ம். முதல் தேர்தல் நெருக்கத்துல கடைசியா ஒரு முறை திரும்ப போயிடும். இருக்கும். அது மாதிரி எல்இடி வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 10 நாள் கடைசி நேரத்துக்கு அங்க போயிடும். கழிச்சு ஒரு முறை போய் வந்து அப்ப ஒவ்வொரு பிரச்சாரமுமே 2 முறை ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி, ஒரு தொகுதியில ஒரு 12 மாவட்டம், ஒரு மாவட்டத்துக்குள்ள இந்த 3 வந்து சுழற்சி முறையில சுழற்சி போயிட்டு முறையில இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலயும் 3 முறை ம். நம்ம ஒரு முறை பிரச்சாரம் வாங்கணும், ம். ஒரு முறை எல்இடி வாங்கணும் போகும், ஒரு முறை துண்டறிக்கை போகும். அப்போ வந்து 3 தடவை நம்ம வந்து அதை வந்து மக்களை வந்து சந்திச்சிடணும். ஒரு இந்த 21 நாளுக்குள்ளேயே 3 முறை சந்திக்கிற மாதிரியா தான் நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். திரும்ப 3 முறை. ஆமா 3 முறை மக்களை சந்திக்கிறோம். அது இல்லாம மேல வந்து அந்த குறைவான தொகுதிகள், ஆமா வார்டு எங்கெங்கெல்லாம் கம்மியா இருந்ததோ வார்டுல பூத் வரைய போட்டுருவோம். பூத் வரை அந்த பொறுப்பாளர் அந்த அங்க உள்ள பொறுப்பாளர் பெயர் போட்டுருவோம், நம்ம போட்டுருவோம். அதுல வந்து என்னன்னா எல்லா பூத்துக்கும் பொறுப்பாளர் போட்டுருவோம். பூத் நம்ம மொத்தம் 388 வாக்காகும் நம்மளுக்கு. 388க்குமே வாக்கு முகவர் போட்டிருக்கோம் PLA 2. அது போக நம்ம வந்து நம்ம கிளை அண்ணன் வந்து 8 பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 90% கிளைக்கு 8 பேர் போட்டோம். ஒரு 10% கிளைக்கு 4 பேர் குறையாம போட்டிருக்கோம். அது போக அந்த கிளைக்குள்ள இருக்கவங்களே எடுத்து 2 பேரு தேர்தல் முகவரா போடுவோம்ல உள்ள வந்தாராங்க, அதுக்கு 2 பேரு தனியா திட்டம் போட்டாச்சு. அந்த திட்டம்லாம் முடிஞ்சு இந்த குறைவான வாக்காளர்கள் இருக்குல்ல, அதுல வந்து போன முறை நம்ம தேர்தல் இப்ப வந்து 21ல நம்ம காரைக்குடியோட ஆவரேஜ் வந்து 21 இல்ல 24 நாடாளுமன்றத்துல 24ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம காரைக்குடியோட ஆவரேஜ் வந்து 15%. அப்போ 15%க்கும் கீழான பூத் 15% இருந்து நம்மளுக்கு 36% வரையெல்லாம் வந்திருக்கு. ஒரு பூத்தெல்லாம் வந்து அதிமுக திமுகவோட அதிகமான பூத்தே 4-5 பூத்து இருக்கு. அது மாதிரி பூத்தெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஆவரேஜ் அவங்க வாக்கு வாங்கின பூத்தே வந்து ஒரு 20-30 பூத்து இருக்கு. அப்போ வந்து நம்ம 15%க்கு மேலதான் வாங்கியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு அளவுல 8%. ஆனா காரைக்குடி தொகுதி ஓவரால் 15. ஆனா நிறைய பூத்துல வந்து நம்ம 20-23%, 24%. அந்த குறைவா 15 வாங்கின இடத்த முதல் டார்கெட் பண்ணாங்க. அந்த 15க்கு கீழே காரைக்குடியோட ஆவரேஜுக்கு கீழே இருக்கும்ல, அந்த பூத்தை ஃபுல்லா டார்கெட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா அவங்க அந்த முக்கியத்துவம் கொடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிடுறோம். அந்த இடத்துக்கு வந்து மற்ற இடங்களோட அதிகமான தரவை முக்கியத்துவம் கொடுத்து போறோம். இப்ப அந்த இடங்களே நல்லா யாரே வராம இருந்த பகுதிகளில் கூட இப்ப நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க புதுசா. நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க அந்த பகுதிக்கு போகும்போது அதுல விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு வாங்கிட்டு நீங்க களப்பணிக்கு வர தயாரா, இல்லைன்னா நீங்க வேலையில இருந்தீங்கன்னா நிதி கொடுக்க தயாரா, இது மாதிரி அவங்ககிட்ட பேசுறோம். பேசும்போது நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க களப்பணிக்கு வாரத்துக்கு. அப்ப களப்பணிக்கு வாரம் சொல்றவங்க அவங்களா வந்து சொல்றாங்க. அவங்க சொல்றவங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க எடுத்து தனி பட்டியல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிராட்காஸ்ட் குரூப் வச்சு அதுல நம்மளோட செய்தி இன்னைக்கு உங்க பகுதிக்கு தான் வர்றாங்க பிரச்சாரம், அவங்களோட சேர்ந்துக்குங்க, அது மாதிரியா செய்தி சொல்றோம். அவங்க சேர்ந்து கலந்து பேசிக்கிறாங்க. அது நல்ல ஒரு களப்பணி திட்டம். இந்த திட்டம் சிறப்பா இருக்கு. நம்ம இதை போன தேர்தலுக்கு பண்ணியிருந்தோம்னா நேரம் வெற்றியை அடைச்சிருக்கலாம். அது ஒண்ணு இந்த தேர்தல் நம்மளுக்கு பரவாயில்ல. ஒரு முன்னாள் முதன்மையான தெரியுது. வாழ்த்துக்கள் தம்பி. சரிங்க, நன்றிங்க.